2 மாசம் முன்னதான் வடக்கு மண்டல பாக முகவர் மாநாட்டுக்காக இதே மண்டலவாடிக்கு வந்தேன். மலைகள் சூழ்ந்த இந்த அழகிய இடத்துல திமுக மாஸ் காட்டி எதிரிகளுக்கு மலைப்பை ஏற்படுத்தணும். இப்ப திரும்பவும் ஜவ்வாது மலையும் ஏலகிரியும் இயற்கை எழில் கொஞ்சும் அருவிகளும் நிறைந்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு நான் வந்திருக்கிறேன். அதிலேயும் ஏலகிரிய ஏழைகளின் ஊட்டின்னு செல்லமா சொல்லுவாங்க. ஊட்டியில் இப்போ ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. அதனால ஏழைகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்ம ஏழைகளை நோக்கி தான் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. 7வது முறை திமுக ஆட்சி அமைய ஆதரவு கேட்பதற்காக உங்களிடத்தில் நானும் வந்திருக்கிறேன். வட தமிழ்நாட்டின் முக்கிய ரயில் சந்திப்பு இருக்கும் சோலைகள் ஆர்ந்த பேட்டையான ஜோலார்பேட்டை இருக்க திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். செய்யாறு, ஆரணியாறு ஆகிய ஆறுகளும் சந்தனம் மணக்கக்கூடிய காடுகளும் கொண்ட திருப்பத்தூருக்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டோட சாண்டல் சிட்டி நீங்க தான். சந்தனம் மட்டுமா இங்க இனி மணக்கும், வேர்ல்டு ஃபேமஸ் ஆம்பூர் பிரியாணியும் மணமணக்கும் மாவட்டம் தான் திருப்பத்தூர். நேத்து ராணிப்பேட்டை பரப்புரையை முடிச்சுட்டு அப்படியே ஆற்காடு போய் மக்கன் பேடா சாப்பிட்டேன். நீங்களாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆற்காடு பிரியாணியையும் டேஸ்ட் பண்ண வருவேன்னு சொன்னேன். அடுத்த நாள் ஆம்பூர் இருக்கு, உங்க மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஆற்காடு ஆம்பூர் எப்படி ரெண்டுமே பிரியாணி என்றாலே ஸ்பெஷலோ, அதே போல 2 மாவட்டத்திலுமே நம்முடைய வெற்றியும் ஸ்பெஷலா இருக்கணும். திராவிட மாடல் 2.0 அமைய இங்க உள்ள தொகுதிகளில் திருப்பத்தூர் முழு வெற்றியை தரணும். தமிழ்நாடு ரெடி, திருப்பத்தூரும் ரெடியா? நன்றி. ஏலகிரி பின்னணியிலிருந்து கேட்கிறேன், 7வது முறையா திமுக ஆட்சிக்கு திருப்பத்தூர் ரெடியா? நன்றி. அதுக்காக இப்போ நான் உங்க அனுமதியோட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறேன். அறிமுகப்படுத்தலாமா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். அறிமுகப்படுத்துறது என் கடமையாச்சு. முதல்ல திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆ நல்லதம்பி அவர்கள். நல்லதம்பியின் தந்தை ஒன்றிய செயலாளராக இருந்தவர். அவருக்கு பிறகு 2011 முதல் 15 ஆண்டு காலமாக திருப்பத்தூர் ஒன்றிய செயலாளராக இவர் இருக்கிறார். 2016, 2021 2 முறையும் வென்ற நல்லதம்பிக்கு இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்தை நீங்கள் வாக்களிக்கணும்.
அடுத்து ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆ.செ. வில்வநாதன் அவர்கள் 10 ஆண்டு கால ஊராட்சி மன்ற தலைவராகவும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றிய வில்வநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் வாக்களிக்கணும். அடுத்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கவிதா தண்டபாணி அவர்கள். இந்த தொகுதியில கடந்த முறை அதிமுக சிட்டிங் மினிஸ்டரை தோற்கடிச்சு நமக்கு வெற்றியை நீங்க தந்தீங்க. இந்த முறையும் திமுக தான் இங்க வெற்றி பெறணும். வேட்பாளர் கவிதா தண்டபாணி அவர்கள் ஒன்றிய அமைப்பாளராக, மாவட்ட மகளிரின் அமைப்பாளராக, ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய கழக செயலாளராக தொடர்ச்சியாக கழக பணி ஆற்றியவர். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக மக்கள் பணி ஆற்றியவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்தாக வேண்டும். அடுத்து வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை சார்ந்த சையத் ஃபாரூக் அவர்கள். தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதர் மொஹிதீன் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கில் இளைஞரணியின் அமைப்பாளராக இருந்தவர். வாணியம்பாடி நகர்மன்ற உறுப்பினராக, நகர்மன்ற துணைத் தலைவராக இருந்த சையத் ஃபாரூக் அவர்களுக்கு ஏணி சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்திட வேண்டும். இந்த 4 பேரின் வெற்றியும் உறுதியா? சத்தமா? நன்றி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உட்காருங்க. திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு திருப்பத்தூர்ல ஏராளமான வளர்ச்சி பணிகளை செஞ்சுட்டு வரோம். நானே அரசு நலத்திட்ட விழாக்களுக்காக மட்டுமே 2 முறை பயனாளிகளுக்கு உதவிகளை வழங்கி இருக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு கூடுதல் கட்டடம், வாணியம்பாடி, ஆம்பூர், நாற்றாம்பள்ளி அரசு மருத்துவமனைகள் மேம்பாடு, ஜோலார்பேட்டை மற்றும் வாணியம்பாடி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்பாடு, மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகம் திறப்பு, வாணியம்பாடி நிம்மியம்பட்டில் மினி ஸ்டேடியம், பள்ளிகளில் 114 அறிவியல் ஆய்வகங்கள், ஏலகிரி மலையில சுற்றுச்சாலை, ஏலகிரி சுற்றுலா வசதிக்காக ஒன்றிய சாலைகள் மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஜவ்வாது மலை அடிவாரம் முதல் புதுர்நாடு வர தார் சாலை, 425 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்திருக்கு. 14 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. 211 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். திருப்பத்தூருக்கு 182 கோடி ரூபாயில குடிநீர் திட்டம், மேம்படுத்தப்பட்ட ஏலகிரி இலகம்பர சூழல் சுற்றுலா தடம் தொடக்கம். எல்லாத்துக்கும் மேல அதிமுக ஆட்சியில கிடப்புல போடப்பட்டிருந்த ஆம்பூர் ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பால பணிகளுக்கு 66 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகளை தொடங்கியாச்சு.
இந்த பகுதி மக்களுடைய 50 ஆண்டுகால கனவு நிறைவேற போகுது. திருப்பத்தூர்ல 15 கோடி ரூபாயில மாபெரும் விளையாட்டு வளாகம் கட்டப்பட்டு வருது. நான் கூட 2 மாசம் முன்னாடி வந்தப்போ நேரில் போய் ஆய்வு பண்ணேன். நல்லகுண்டாம் பகுதியில் 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் இன்னொரு சிப்காட் அமையவிருக்கு. பணிபுரியக்கூடிய பெண்களுக்காக விடுதிகள் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய இடங்கள்ல அமையவிருக்கு. திருப்பத்தூர் நகராட்சி பழைய பேருந்து நிலையம் இருக்கிற இடத்துல அடுக்குமாடி வணிக வளாகம் வர இருக்கு. ஆம்பூர்ல புதிய நூலகம் வர இருக்கு. ஆலங்காயம் நெக்னாமலை பகுதியில் 30 கோடியில சாலை பணிகள் நடக்குது. இந்த அளவுக்கும் இதுக்கு மேலையும் திருப்பத்தூருக்காக செய்கிறோம். ஆனா ஒன்றிய அரசு என்ன செய்யுது? நான் மற்ற ஊர்களுக்கெல்லாம் கார்ல போயிட்டு இருக்கிறேன். ஆனா நம்ம திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் போகணும்னா ரயில்ல தான் வரேன். அந்த அளவுக்கு சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மோசமா இருக்கு. இதை சுட்டிக்காட்டி ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நிதின் கட்கரிக்கு கடிதம் கூட எழுதியிருந்தேன். பல முறை நம்முடைய அமைச்சர் வேலு அவர்கள் நேராக போய் பார்த்து சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள்னா அது அலட்சியம். அவங்க சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. இப்படித்தான் மதுரையில் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட கேட்டேன், அது என்ன தாஜ்மஹாலா இல்ல தஞ்சை பெரிய கோயிலா, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். இந்த அளவில் தான் தமிழ்நாட்டு மேலையும் திருப்பத்தூர் மேலையும் அவங்க அக்கறை இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை பண்ற பிரதமர் அவர்கள் திமுக மிக மோசமான நிர்வாகம் செய்வதாக நேற்று சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காரு, செய்தி போட்டிருக்காரு. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. தமிழ்நாட்டுக்கு வர அமைச்சர்கள் எல்லாரும் இப்படித்தான் எதையாவது பேசி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறாங்க. சில நாள் முன்னாடி தான் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் இதே மாதிரி பேசினதுக்கு ஒன்றிய அரசுடைய தரவுகள், டேட்டா, ஆய்வறிக்கைகள், தரவரிசை பட்டியலை வச்சு நான் பதிலடி கொடுத்தேன். தமிழ்நாட்டில் எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, தமிழ்நாடு எத்தனை துறைகளில் முதலிடத்தில் இருக்கு, எத்தனை பிரிவில் எந்த மாநிலமும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கு அப்படின்னு நான் பேசியிருந்தேன். பிரதமர் மோடி அவர்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு பேசட்டும். குறைந்தபட்சம் பட்ஜெட்டுக்கு முன்ன ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கை அதையாவது எடுத்து புரட்டி பாருங்க பிரதமர் அவர்களே. பிரதமர் அவர்களே, உங்க அறிக்கையும் பார்க்காம ஐநா போன்ற உலக அமைப்புகள் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய விருதுகளையும் பார்க்காம சும்மா தேர்தலுக்காக ஒரு மாநிலத்துக்கு எதிராக எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது. பாஜகவை சேர்ந்த மோடி அப்படி பேசினா நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆனால் நாட்டினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய பிரதமர் இப்படி பேசக்கூடாது. அது நீங்க வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. இந்தியாவிலேயே அதிக அளவிலான மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இது மக்கள் மனசுல இடம் பிடித்திருக்கக்கூடிய திராவிட மாடல் தமிழ்நாடு. அதுக்கு எடுத்துக்காட்டாக வேற எங்கேயும் நான் அலைய வேண்டியதில்லை. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலேயே நான் கண்கூடாக பார்த்தேன். பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாய் உரிமை தொகை அட்வான்ஸா போட்டோம் இல்லையா, வந்து சிலவங்களுக்கெல்லாம். அடுத்த நாள் ஜோலார்பேட்டையிலிருந்து திருப்பத்தூர் போற வழியில் தாமலேரி முத்தூர் என்ற ஊர்ல மேகலா என்கிற ஒரு சகோதரியின் வீட்டிற்கு திடீர் சந்திப்பா நான் போனேன். யாருக்கும் தெரியாது, கூட இருக்க அதிகாரியும் தெரியாது. திடீர்னு சொன்ன டக்குன்னு வீட்டுக்குள்ள போனேன். என்னம்மா அரசின் திட்டங்கள் எல்லாம் கிடைக்குதா,
நேற்று 5000 வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மாதம் 1000 வருது, நேற்று 5000 வந்துருச்சு, எங்கள் பசங்களுடைய படிப்பு செலவுக்கு இது உதவியாக இருக்கு, என் பையன் காலேஜில் படிக்கிறான், தமிழ் புதல் திட்டத்தில் அவனும் மாதம் 1000 ரூபாய் வாங்குறான், இப்போ லேப்டாப் கம்ப்யூட்டரும் கொடுத்துட்டாங்க, நான் முதல்ல பயிற்சியும் கிடைக்குது, நானும் மகளும் விடியல் பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் போகிறோம் என்று இந்த வடார்காடு மண்ணுக்கே உரிய வட்டார வழக்கில் ரொம்ப அழகாக சொன்னாங்க, இயல்பாக சொன்னாங்க. வீடியோ கூட இருக்கு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உரிமை தொகை, லேப்டாப், கட்டணமில்லா திறன் பயிற்சி, கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று ஏறத்தாழ 1,00,000 ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் நேரடியாக போய் சேர்ந்திருக்கு. குறுக்க எந்த இடைத்தரகரும் கிடையாது. ஊழல் முறைகேடுன்னு கூட எதிர்க்கட்சிகள் யாரும் பேச முடியாது. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி எல்லாமே கிளீனா நீட்டா அரசோட அக்கௌண்ட்ல இருந்து மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போய் சேருது. இன்னைக்கு காலையில் நான் எப்பவும் காலையில் வாக்கிங் போகிறது உண்டு. தேர்தலுக்காக போகிறதில்ல. சென்னையில் இருந்தால் எங்கே வெளியூர் நிகழ்ச்சிக்கு போனால் 1 மணி நேரமாவது வாக்கிங் போயிட்டு தான் வருவேன். அதனால தான் இப்படி இருக்கேன். அந்த அந்த நிலையில் நான் இன்னைக்கு காலையில் கேவி குப்பத்தில் வாக்கிங் போனேன். அந்த கேவி குப்பத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு பெற்ற ஒரு சகோதரி அந்த வீட்டுக்கு போனேன். என்னை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கூட டிவியில் வந்துச்சு. அது நிகழ்ச்சியில் அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இப்படி களத்தில் நின்று தினமும் மக்களை சந்திக்கிற அனுபவத்தில் சொல்றேன், இந்த தேர்தலையே மக்கள் எப்படி அணுகிறாங்க தெரியுமா? திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளுக்கான நன்றி அறிவிப்பு விழாகத்தான் 2020 தேர்தலில் மக்கள் பார்க்கிறாங்க. தான் உண்மை. அவங்களுடைய மகிழ்ச்சியை, நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் ஏப்ரல் 23 பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலையோட இந்த நேரத்தில் இதை எதிர்கொள்கிறோம். அதுக்கு முழு காரணம் அரசினுடைய சாதனை திட்டங்கள். இந்த ஆட்சியில மக்களை தேடி போகுது. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மருந்துகள், பிபி, பிளட் பிரஷர், சுகர் டெஸ்ட், பிசியோதெரப்பி சிகிச்சையெல்லாம் வீடு தேடி கிடைக்குது. இல்லந்தடை கல்வி வந்துருச்சு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள், உங்களை தேடி உங்கள் ஊரில், மக்களுடன் முதல்வர், இதெல்லாம் பல ஆண்டுகளாக தீர்வு கிடைக்காத பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அரசின் அடிப்படை சேவைகளை பெறுவதற்கு அரசு அதிகாரிகளை மக்கள் தேடி அலையாம எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளையும் ஒரே இடத்துல வர வைக்கிறோம். நலங்காக்கும் ஸ்டாலின் முகாம்ல மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு மருத்துவர்கள் அனுப்பி முழு உடல் பரிசோதனை பண்றோம். தாய் மாணவ திட்டத்தில் வயசானவங்களை தேடி போய் அவங்க வீட்டிலேயே ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்கிறது. உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தில் மக்களோட வீட்டுக்கே போய் அவங்களுக்கு இன்னும் என்ன தேவைன்னு கேட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் காய்கறிகளோடு சுவையான காலை உணவு கிடைக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த ஆட்சி தானே என்னாலும் தொடரணும்? சொல்லுங்க, தொடரணுமா வேணாமா? தொடரணும். இதுக்கு முன்ன எந்த காலத்திலேயாவது இவ்வளவு திட்டங்களை மக்களை தேடி போறதை பார்த்திருக்கீங்களா? எதிர்க்கட்சி அதிமுகவே அவங்க தேர்தல் அறிக்கையில் முழுக்க முழுக்க நாம் இப்ப என்ன செயல்படுத்திட்டு வர திட்டங்கள் அதைத்தான் பேர் மாத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த டூப்ளிகேட் பொருள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா?
பாட்டா ஷூன்னு இருந்தா அதுல ஒரு எழுத்தை மாத்தி டாடா ஷூன்னு போட்டு வித்துருவாங்க. அப்படித்தான் திராவிட மாடலுடைய மகளிர் உரிமை திட்ட தொகையை குளவிளக்கு திட்டம்னு வேற ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்லாம நம்முடைய எதிரிகளை நம்மை தான் இன்றைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிலையில இருக்காங்க. நான் அதனால தான் முழு நம்பிக்கையோடு சொல்றேன் 200 வெல்வோம், அதையும் தாண்டுவோம். ஒரு முக்கியமான ஆபத்தை பத்தி உங்ககிட்ட இப்போ நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பலரும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. தொகுதி மறுவரையறை செய்வதற்கான நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை மறுநாள் கூட்டப்பட இருக்கு. நம்முடைய எம்பிக்கள் கூட தேர்தல் வேலை இருக்க போகணுமான்னு கதிரும் கேட்டார், அண்ணாதுரையும் கேட்டார். எல்லா எம்பிக்கள் அதெல்லாம் முடியாது, போய் தான் ஆகணும், நமக்கு அதான் முக்கியம், போயிட்டு வாங்கன்னு உத்தரவிட்டிருக்கேன். நாளை காலை போக இருக்கிறாங்க. அது வேற. நேற்று ராணிப்பேட்டை கூட்டத்தில் கூட இதை பற்றி விளக்கமாக பேசியிருக்கேன். இன்னைக்கு மதியம் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு விடுக்கக்கூடிய எச்சரிக்கைன்னு இன்னொரு வீடியோவை போட்டிருக்கிறேன், பதிவு பண்ணி போட்டிருக்கிறேன். அது பார்த்துருப்பீங்க. நான் வீடியோவை வெளியிட்ட அடுத்த சில மணி நேரத்தில் அவங்க நிறைவேற்ற போற பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற போற சட்ட மசோதாவை வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டுக்கும் வட மாநிலங்களுக்குமான இடையே அதிகரிக்கிற சதி திட்டமா, இடைவெளியை அதிகரிக்கிற சதி திட்டமா இது இருக்கு. இந்தியாவோட அரசியலையே அடுத்த 50 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்தமா புரட்டு போடக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை இப்படி அவசர கதியில கொண்டு வராங்கன்னா, அதுவும் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கொண்டு வராங்கன்னா, இதை விட ஜனநாயக விரோதம், இதை விட பாசிசம் வேற இருக்க முடியுமா? நீங்க கொண்டு வாங்க. தமிழ்நாட்டு எம்பிக்கு எல்லாரும் கடுமையா இதை எதிர்ப்போம். எங்க எதிர்ப்பை மீறி பார்லிமெண்ட்ல நீங்க இதை நிறைவேற்றினாலும் உறுதியா சொல்றேன், மக்கள் மன்றத்தில் நாங்க சும்மா விட மாட்டோம். நான் உறுதியா சொல்றேன். பேரறிஞர் அண்ணா மேல ஆணையா சொல்றேன், தலைவர் கலைஞர் மேல ஆணையா சொல்றேன், விட மாட்டோம். திமுகவோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். பதவி, ஆட்சி, அதிகாரம், தேர்தல் இதெல்லாமே எங்களுக்கு தோல்ல போடுற துண்டு மாதிரி தான். ஆனா மாநில உரிமை கொள்கை என்பது நாங்கள் இடுப்புல கட்டுற வேஷ்டி போல, அது எங்களுடைய உயிர் கொள்கை. டீலிமிட்டேஷனை பொறுத்தவரை ஓராண்டுக்கு முன்னாடியே நாங்கள் தயாராகிட்டோம். தமிழ்நாடு மொத்தத்தையும் ஓரணியில் நான் திரட்டி காட்டுறேன். இப்படி ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டில் சூழ்ந்திருக்கு. இதை எதிர்க்க வக்கில்லாத பழனிசாமி என்ன சொல்றாரு? பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்ட நிறைவேற்றது திமுகவுக்கு பிடிக்கல, அவர்களுக்கு தோல்வி பயம் என்று நூதன முறையில் அங்க இருக்கக்கூடிய ஓனர்களுக்காக முட்டு கொடுத்திருக்கிறார். நான் கேட்கிறேன், உள்ளாட்சி அமைப்புகள்ல மேயர், நகரமன்ற தலைவர், கவுன்சிலர்னு அனைத்து நிலையிலையும் 1996ஆம் ஆண்டே பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இப்போ நகர்ப்புற உள்ளாட்சிகள்ல பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் மேயர்கள் அதிகம் என்ற நிலையை உருவாக்குனதும் முத்துவேல் கருணாநிதி தலைமையில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் அரசு தான். பாஜகவினுடைய பாதம் தாங்கிய பழனிசாமி பீகார் முதலமைச்சர் போல தமிழ்நாட்டை பாஜக கிட்ட ஒப்படைக்கப்படாத பாடுபடுகிறார். பழனிசாமி அவர்களே, இது தமிழ்நாடு, இது திமுக ஆளும் தமிழ்நாடு, நாங்கள் தொடர்ந்து ஆளப்போகும் தமிழ்நாடு. மக்களின் நம்பிக்கை பெற்ற இந்த ஸ்டாலின் ஆட்சி செய்யும் தமிழ்நாடு. நீங்க என்னதான் அடிமை சேவகம் செஞ்சாலும் தமிழ்நாட்டை திரும்பவும் டெல்லி கிட்ட அடகு வைக்க நாங்க விட மாட்டோம். நாங்க சாதனைக்கு மேல் சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், திட்டங்களுக்கு மேல் திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறோம். இதோட அடுத்த கட்டமாகத்தான்
2026 தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன். இது சாதாரண அறிக்கை இல்லை, சூப்பர் ஸ்டார் அறிக்கை. இப்ப நம்ம சூப்பர் ஸ்டாருடைய சூப்பர் ஹிட் அறிவிப்புகளை சொல்லவா? 2006 கலர் டிவி கலைஞர் கொடுத்தார், ஸ்டவ்வோடு சேர்த்து கொடுத்தார் கலர் டிவி. 2021 மகளிர் உரிமை தொகை மாதிரி 2026 இல்லத்தரசி திட்டம். இந்த ஒரு அறிவிப்பிலேயே நம்ம எதிர்ப்புலாம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தரப்போறோம்? பெண்கள் சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. ஏன்னா உங்கள்கிட்ட தான் கொடுக்க போறோம், உங்க வீட்டுக்காரலாம் கொடுக்க மாட்டோம், உங்கள்கிட்ட தான் கொடுக்க போறோம். உங்க சாய்ஸ் அது. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வாங்கிக்கலாம். என்ன பொருள் அது? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டரு, மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் எதை வேண்டுமானாலும் இப்பவே பெண்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, தெரியும் எங்களுக்கு. இன்னும் பணிவா சொல்றேன், உங்க வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது உங்க சாய்ஸ். ஏதாவது ட்ராவல் பண்ணா அண்ணங்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட அண்ணங்கிட்ட சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருப்பது 1000 ரூபாய். இனி 2.2 ஆட்சியில் எவ்வளவு? 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். இப்ப பெண்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. இல்லத்தரசி கூப்பன்ல ஸ்டாலின் அண்ணன் 8000 கொடுக்குறாரு. இப்போ ஒரு பாட்டே இருக்கு, எம்ஜிஆர் தான் பாடுவார், படகோட்டி படத்தில் நினைக்கிறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் ஸ்டாலின் அண்ணா, யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கும் கொடுத்தார். என என்னுடைய சகோதரிகள் எல்லாமே இப்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. இது மட்டும் இல்ல, கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகை 1000 இருந்து 500 ரூபாய் உயர்த்தி 1500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மேலும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகைகளும் இன்னும் டபுள் மடங்கு 2 மடங்கு உயரப்போகுது. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல 10,000 புதிய பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படும். காலை உணவு திட்டம் இப்ப 5ஆம் வகுப்பு வர பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு இப்ப 8ஆம் வகுப்பு வர விரிவுபடுத்தப்படும். அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக ஆக்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல கல்லூரி மாணவர் அத்தனை பேருக்கும் லேப்டாப் வழங்க போகிறோம். கலைஞர் கனவு இல்லம் மூலமா
அதன் சம்பந்தமா இருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமா 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தர போறோம். தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய நகரங்களில் பெண்களுக்கு வேலைக்கு செல்ல எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க போறோம். மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்றுத்தரப்படும். பிசினஸ்மேன் மாதிரி பிசினஸ் உமன்களை உருவாக்க போறோம். சுய உதவிக்குழு பெண்கள் தொழில் தொடங்க எந்த செக்யூரிட்டி இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு கூடிய கடன் வழங்கப்படும். பிசி, எம்பிசி, சீர்மரபினர், சிறுபான்மையினர் ஆகியோருக்கும் தொழில் தொடங்க கடன் பெறக்கூடிய உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கின இந்த வடக்கு மண்டலத்தில் தொழில் வாய்ப்புகளை கண்டறிஞ்சு பொது சேவை மையங்கள் அமைக்கப்படும். இது போக வட மாவட்டங்களுக்காக ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் இருக்கு. அதுல மின்னணு மற்றும் வாகன உதிரி வாகன தயாரிப்பு, தோல் அல்லாத காலணி உற்பத்தி, காய்கறி, கனிவகைகள் மற்றும் உணவு பதப்படுத்த தொழிலுக்கான உட்கட்டமைப்பு, இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி, ஐடி பூங்காக்கள் மற்றும் முழுமையான குடிநீர் திட்டங்கள் நடைமுறைப்படுத்த உள்ளிட்டவை செயல்படுத்தப்படும். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறி வட மாவட்டங்கள் வளம் பெற திருப்பத்தூர் மக்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்கணும். மே 4 ரிசல்ட்ல தேர்தல் முடிவில் திருப்பத்தூரின் 4 தொகுதிகளையும் நம்ம கூட்டணி வெற்றி என செய்தி எனக்கு வரணும். சொன்னதை செய்யும் கலைஞரின் தலைவர் கலைஞரின் மகனா கேட்கிறேன். தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா? தமிழ்நாடா டெல்லியா? இது ஜனநாயக போர்ல நம்முடைய தமிழ்நாடு அணிதான் வெல்லும். ஏதோ நான் முதலமைச்சராகவோ 30 பேர் அமைச்சராகவோ நம்ம கூட்டணியில 200 பேர் எம்எல்ஏ ஆகவோ ஆக வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்ல, அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், உறுதியோடு சொல்லுகிறேன், அது வேறு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். 7வது முறையும் நாம தான், இனி எப்பவுமே நாம தான் என் நிலை உருவாக்கணும். அதுக்கு திருப்பத்தூர் தொகுதியில் நல்ல தம்பி அவர்களுக்கும், ஆம்பூர் தொகுதியில் வில்வநாதன் அவர்களுக்கும், ஜோலார்பேட்டை தொகுதியில் கவிதா தண்டபாணி அவர்களுக்கும் உதயசூரி சின்னத்தில் வாக்களிக்கணும். வாணியம்பாடி தொகுதியில் நம்முடைய தோழமை இயக்கமாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் அவர்களுக்கு ஏணி சின்னத்தில் வாக்களிக்கணும். அமையருக்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையில் ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். நாடு நலம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் 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 வெல்வோம். நன்றி, வணக்கம்.